கட் பண்ணும்போது நமக்கு 2 பீஸாக வந்துடும். இதில் எது வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நம்ம தனியாக ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து தேய்ச்சி நீட்னஸாக வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் கொஞ்சம் இறக்கமாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மைக்கா ஷீட் எடுத்துக்கிறோம். அந்த மைக்கா ஷீட்டுக்கு மேலே தான் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா அந்த யூ ஷேப் வந்து இந்த பொசிஷனில் நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிற்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஸ்டாண்டுக்கு அடியில் பார்த்திங்கன்னா 3 ஸ்டாண்ட் மாதிரி, அதுக்கு நான் வந்து ஒயரிங் பிவிசியை நான் வந்து ரெடி பண்ணி ஃபிட் பண்ண போகிறேன். அந்த பைப் உட்கார அளவுக்கு யூ ஷேப்பில் நான் வளைச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து ஹைட்டான போர்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். 3வது போர்ஷன் பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். அந்த குண்டு வந்து மேலேருந்து கீழே வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக வந்து கிராவிட்டிலேயே வரணும். எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்க தேவையில்ல. ஸோ கிராவிட்டிலேயே வந்து ரிட்டன் மேலேருந்து கீழே வரும். திரும்ப அதை மேக்னெட் மூலிமா மேலே